தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் அவர் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இன்னைக்கு 2 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அப்புறம் நடிகர் விஜய் இப்போ அரசியல் தலைவராக உருமாறி இருக்கிறார். இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியுடைய தலைவராகவும் இருக்கிறார் என்கிற நிலையில அவரும் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்கா குளத்தூரிலிருந்து போட்டியிடுகிறார். ஸ்டாலின் அவருடைய சொத்து விவரம் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, ஏன்னா எல்லாரும் விஜயுடைய சொத்து விவரம், விஜய் உழைத்து சம்பாதிக்கிறார். திரைத்துறையில் முன்னணி நடிகராக இருந்திருக்கிறார். ஸ்டாராக இருக்கார். அப்படின்ற நிலையில் அவர் சம்பாதிப்பது, அவர் சொத்து வாங்குவது அப்படின்றது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் எவ்வளவு அசையும் சொத்து, அசையா சொத்து இதெல்லாம் அசை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா சன் டிவி ஒருபடி மேலே போயிட்டு, விஜய் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது எந்த சொத்தும் வாங்கவில்லை, குறைந்த சொத்துக்களே வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. விஜயோட சொத்து யாருக்கு போகுது? அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தானே போகுது. அப்படின்னும் பொழுது அவர் வாங்குறாரு, வாங்காமல் போகிறார். அவரு உழைச்சி வாங்குறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? ஆனால் நம்ம மேட்ரு என்னென்னா, இங்கே ஸ்டாலினுடைய வேட்புமனுவில் இருக்கக்கூடிய காமெடி தான். ஸ்டாலின் என்றாலே காமெடி தானே. அதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசையும் சொத்து அப்படின்னு 3,30,00,000 ஸ்டாலினுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலினுடைய மனைவி துர்கா பேரில் 1,32,00,000 அசையும் சொத்து இருக்கான். சரியா? தவிர ஸ்டாலினுடைய வாகனங்கள் அவர்கிட்ட எதுவுமே கிடையாதாம். லீஸுக்கு வாங்கியிருக்காராம். யார்கிட்ட இந்த லீஸுக்கு வாங்கியிருக்காருன்னா, அவருடைய பேரன் இன்பநிதி ஸ்டாலினிடமிருந்து வாங்கியிருக்கிறாராம். இதுதான் அவங்களுடைய விவரங்கள் நம்ம பார்க்கக்கூடியது. ஒரு வாகனம் கூட இல்லாத இப்படிப்பட்ட ஒரு ஏழை முதலமைச்சரே எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஊரே அடித்து உலையில் போட்ட ஒரு குடும்பம். கிட்டத்தட்ட 30,000 கோடி அவங்களுடைய அமைச்சருடைய கூற்றுப்படியே, நாம் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுடைய அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய கூற்றுப்படியே முதல் ஆண்டே, ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டே காஞ்சமாடு கம்பள விழுவும் தெரியுமா, அந்த மாதிரி விழுந்து முதல் ஆண்டே பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கு மேலே சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள். மகனும் மருமகனும் இதை என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள். அதை எங்கே கொண்டு போய் வைப்பது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில், கக்கூஸ்லேருந்து ஆரம்பித்து தின்பண்டம் வரைக்கும் எதையுமே விட்டு வைக்காமல், நார்மலாக நம்ம ஏதாவது சாப்பிட்டோன்னா அது வெளியில் பாத்ரூமாக வரும், அதுக்காக கக்கூஸ் போவோம். இவங்க அப்படி கிடையாது. கக்கூஸ்லேயே ஆரம்பித்து தின்பண்டம் வரைக்கும் ரிவர்ஸில் வருவானுங்க இவனுங்க. இதை எதையும் தின்னுவானுங்க இவனுக்கு தான். அப்போது அதிலிருந்து எல்லாத்தையும் சுரண்டி யார் பெயரில் வைத்திருப்பார்கள் அப்படின்றது தான் எனக்கு இன்னும் புரியாத ஒரு புதிராக இருக்குது. ஏன்னா பல லட்சம் கோடி, நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பல லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கின்ற கடன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம் கோடி ஸ்டாலின் வாங்கியிருக்கிறார் கடன். இந்த 5 லட்சம் கோடியில் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 லட்சம் கோடி இவங்களே அடிச்சிருக்காங்க. மக்களுக்கு எதுவும் போய் உருப்படியாக போய் சேரலை. உதாரணத்திற்கு தான் நான் சொன்ன அந்த கக்கூஸ் விவகாரம். 800 கோடி ரூபாய் வெறும் கார்ப்பரேஷன் டெண்டர், அதாவது ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் டெண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஆண்டில் 800 கோடி ரூபாய் வெறும் கழிவறைகளை சுத்தப்படுத்துவதற்கு, கழிவறைகளை கட்டுவதற்கு என்று பொய் சொல்லி கணக்கு காண்பித்து இவர்கள் அடித்திருக்கிறார்கள். தவிர்த்து இவர்கள் திருடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அங்கேன்னு திருட்டு இல்லைங்க, எல்லா இடத்திலும் கிடைத்த எல்லா இடங்களிலும் சுருட்டி இருக்கிறார்கள். கோவிலிருந்து ஆரம்பித்து எதையும் இவர்கள் விட்டு வைக்க, கோவிலிருந்து ஆரம்பித்து சுடுகாடு வரைக்கும் எதையுமே இவர்கள் விட்டு வைக்கவில்லை. எல்லாவற்றிலும் சுரண்டி இருக்கிறார்கள், எல்லாவற்றிலும் காசு பார்த்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் பார்த்த காசு எங்கே போயிருக்கும்? நியாயமாக நேர்மையாக நம்ம இதை அணுகுவோம். நம்ம அரசியல் மாச்சரியங்கள்லாம் கடந்து நம்ம அணுகுவோம். இப்படி ஒரு பச்சை பொய்யை ஸ்டாலின் பதிவு செய்கிறார் என்றால், வெறும் 3 கோடி ரூபாய் தான் அவருக்கு அசையும் சொத்துக்கள் இருக்கின்றன. அப்புறம் அசையா சொத்துக்கள் அப்படின்னு அதை எடுத்திங்கனாக்கா, அவருடைய அந்த வீடு வேளச்சேரியில் ஒரு வீடு, மேயராக இருக்கும்பொழுது வேளச்சேரியில் ஒரு வீடு வாங்கினார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செனட் ஆஃப் ரோட்டில் ஒரு வீடு. ஸ்டாலின் காலேஜுக்கு போய் போனார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு மேலே அவர் என்ன பண்ணியிருக்காருன்றது நமக்கு தெரியாது. காலேஜில் என்ன பண்ணாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய லேடிஸ் காலேஜுக்கு வெளில என்ன பண்ணாருன்றது ஊரே பார்த்து சிரித்தது. சரியா? அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடவடிக்கையும் எடுத்தார். அதன் காரணமாக கசமுசா வழக்கில், அதை மிசா வழக்கு என்று சொல்லி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அது ஆக்சுவலி கசமுசா வழக்கு. அதெல்லாம் பழைய வரலாறு. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, கருணாநிதி குடும்பத்தில் இதை நான் பல நாட்கள் பல வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பவும் பதிவு பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும், நீங்கள் எல்லோரும் யோசிக்க வேண்டும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஏன்னா நம்ம போய் ஸ்டாலின் கேட்க முடியாது. ஆனால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, கருணாநிதி குடும்பத்தில் கருணாநிதி வசனகர்த்தாவாக இருந்தார். அவர் வசனகர்த்தாவாக இருந்து சம்பாதித்த பணத்தில்
கோல்மால்புரத்தில் வீடு வாங்கினார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, கருணாநிதி அமைச்சராகிறார். பின்னர் முதலமைச்சராகிறார். அப்ப கருணாநிதி அமைச்சராக இருந்து, முதலமைச்சராக இருந்து சம்பாதித்திருக்கலாம். இல்ல அவருக்கு பென்ஷன் வந்திருக்கலாம். எம்எல்ஏவாக இருந்து சம்பாதித்திருக்கலாம். கடைசியில பார்த்தீங்கன்னாக்க, செயல்படாத ஒரு எம்எல்ஏவாக அவர் இறந்து போனார். திருவாரூருடைய செயல்படாத எம்எல்ஏவாக செத்து போனார். அவர் சாகும்பொழுது, அந்த பெண்டிங் இருக்கு பாருங்க, அந்த எம்எல்ஏ சம்பளம், அதை கூட விடாமல் சுரண்டி கொண்டது இந்த குடும்பம். சரியா? இதெல்லாம் இருக்கும் பொழுது, கருணாநிதிக்கு ஏதோ ஒரு வரவு, ஏதோ ஒரு ரெவென்யூ இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னாக்க, 89ல தான் முதல் முறை எம்எல்ஏவாகிறார். 84ல போட்டியிட்டு தோல்வியை தழுவுகிறார். 1984 முதல் முறை போட்டி போடுவதற்கு முன்னர் வரை ஸ்டாலினுக்கு என்று எந்த வருமானமும் கிடையாது. ஸ்டாலின் எந்த வேலையும் செய்தது கிடையாது. ஸ்டாலின் எந்த தொழிலிலும் ஈடுபட்டது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எப்படி வேளாச்சேரியில் வீடு வந்தது? அவர் இருந்த ஒரே வேலை அவருக்கு இருந்தது என்னன்னா எம்எல்ஏ. எம்எல்ஏக்கு என்ன சம்பளம் வரும்? அந்த காலத்துல நான் சொல்றது 84ல. அதில் வேளாச்சேரியில் இடம் வாங்கிட முடியுமா? வாங்கியிருக்கலாம். ஆனால் இவர்கள் எப்படி வாங்கினார்கள் என்றால், முழுவதுமாக அந்த அண்ணா நகர் ரமேஷ்னு குடும்பத்தோட இறந்து போனான் பாருங்க. அதாவது குடும்பத்துடன் இவங்களுடைய ஸ்டாலினுக்கு தொடர்புடைய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அல்ல கருணாநிதி குடும்பத்திற்கு தொடர்புடைய நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, தற்கொலை செய்யப்படுவார்கள். தற்கொலை செய்து கொள்வது ஒன்று, இது தற்கொலை செய்யப்படுவார்கள். அண்ணா நகர் ரமேஷ்லேருந்து சாதிக் பாட்ஷா வரைக்கும் நம்ம இதை பார்க்க முடியும். அப்போது இந்த அண்ணா நகர் ரமேஷ்ன்றவர் அந்த காலத்தில் ஸ்டாலினுக்கு வலதுகரமாக செயல்பட்டவர். குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி மர்மமாக அவருடைய கதை முடிக்கப்பட்டது. அந்த அண்ணா நகர் ரமேஷ் அடித்து பிடுங்கி வாங்கிய நிலத்தில் தான் வேளாச்சேரியில் வீடு கட்டப்பட்டது. இப்போ தாம்பரத்தில் எம்எல்ஏ சீட் வழங்கப்படலைன்ட்டு இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார் இல்லையா, அந்த எஸ்ஆர் ராஜா. அந்த எஸ்ஆர் ராஜா தான் அந்த வீடை கட்டி கொடுத்தது. கட்டி கொடுத்த ராஜா அதுக்கப்புறம் அவங்க போய் கருணாநிதி வீட்டில் போய் இந்த பில்லை கொடுக்குறாரு, இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்கேன் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஸ்டாலின் வந்து மேயர் ஆகிவிட்டார். அவரை பார்ப்பதற்கு தனியாக கூட்டம் வரும். கருணாநிதி கூட்டத்தோடு அவரை பார்த்தாங்கனாக்கா 2 பேருக்கும் ஒரே சால்வையை கொடுத்துட்டாங்கனாக்கா செலவு ஒன்றாயிடும்ல. இப்போ இந்த குடும்பத்துக்கு வருமானம் இருக்காதுல்ல. சால்வையில் கூட வருமானம் பார்க்குற ஒரு கேடுகட்ட கேவல குடும்பம் தானே கருணாநிதி குடும்பம். அதனால இவர்கள் தனியாக போக வேண்டும் என்று முடிவெடுத்து ஸ்டாலின் வேளச்சேரிக்கு இடம்பெயர்ந்தார். அவ்வாறு இடம்பெயர்ந்த பொழுது அந்த இடம் யாரோ ஒரு அப்பாவி குடும்பத்தை அடித்து பிடுங்கி வாங்கப்பட்ட இடம். அந்த இடத்தில் கட்டப்பட்ட வீடு, அந்த வீட்டுக்கான கட்டுமானம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்சிக்காரன் ஸ்டாலினோ, அதாவது கருணாநிதி குடும்பத்தில் எனக்கு தெரிந்து ஸ்டாலினோ, உதவாநிதியோ, இன்பநிதியோ ஒரு ஜட்டி கூட அவனுங்களா உழைச்சி வாங்கினது கிடையாது. எல்லாமே ஊர் பணத்தை கொள்ளையடித்து இந்த மாவட்ட செயலாளர்கள்லேருந்து எல்லாருமே கொடுத்தது. வீட்டில் மளிகை சாமான் கூட அந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு மாதிரி ஆட்கள் வாங்கி போடுவது தான். இதைத்தான் தின்று கொண்டிருந்தது ஸ்டாலின் குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கும்பல் தான் இந்த கும்பல். அப்படி இருக்கும் பொழுது ஸ்டாலினுக்கு வேளச்சேரியில் வீடுக்கு எங்கிருந்து வருமானம்? அந்த எஸ்ஆர் ராஜா போய் கேட்ட பொழுது, நீ கட்சியில் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொன்னோடனே கமுக்கமாக வந்துட்டார். சரிப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எம்எல்ஏ பதவி வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் கொள்ளையடிச்சார். திமுக இருந்தால் அதெல்லாம் செய்யாமல் இருப்பானா? பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ட்ரிப்பர்ஸ் இருக்கும், எல்லாம் இருக்கிற இடம் திமுக தானே. அதனால் அது கண்டிப்பாக அவன் செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த வேளச்சேரி வீடு, அதுக்கப்புறம் இந்த செனட் ஆஃப் ரோடு வீடு, இதெல்லாம் ஸ்டாலினுக்கு எங்கிருந்து வந்தது? நீங்களும் நானும் போய் செனட் ஆஃப் ரோடில் வீடு வாங்கிட முடியுமா? 1 லட்ச ரூபா சம்பளமே இருக்கட்டும். எம்எல்ஏக்கு இப்போ தான் சம்பளத்தை உயர்த்திருக்காங்க. அந்த காலத்தில் 1 லட்ச ரூபா சம்பளமே இருந்திருக்கட்டுமே. வாங்கிட முடியுமா? இவர்களுக்கு என்ன ஆதாரம்? வருமானத்திற்கு என்ன ஆதாரம்? அந்த மினரல் கம்பெனி ஒன்று நடத்துகிறார்களே, ஸ்ப்ரிங் மினரல் அப்படின்னு ஒரு கம்பெனி நடத்துகிறார்களே, அந்த தொழில் கூடத்துடைய அது யார் பேரில் இயங்குகிறது? துர்கா ஸ்டாலினுடைய நிறுவனம் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த நிறுவனம் யார் பேரில் இயங்குகிறது? இன்றைக்கி ரெட் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா இத்தனை படங்களை எடுத்து இத்தனை படங்களை வெளியே விடுகிறது. அதற்கு பினாமியாக ஒரு நிறுவனம், அது பார்த்திங்கன்னா லைக்கா, பாவம் திவால் ஆயிட்டார் லைக்கா அப்படின்போது அந்த நிறுவனத்தை பயன்படுத்தி, அந்த நிறுவனத்துடைய பெயரை பயன்படுத்தி இவர்களுடைய கருப்பு பணத்தை எல்லாம் அங்கே ரொட்டேட் செய்து கொண்டிருக்கிறார்களே. அதுக்கப்புறம் கமலஹாசனுடைய நிறுவனத்திலும் ரொட்டேட் செய்து கொண்டிருக்கிறார்களே. இதற்காகவே கருப்பு பணத்தை இந்த ரெட் ஜெயிண்ட் மூலமாக இயக்க வேண்டும் என்பதற்காக எந்த படம் வந்தாலும் அந்த படத்தை வந்து எடுத்து வெளியிடுவது, விநியோகிப்பது அப்படின்னு சொல்லி இவர்கள் திரைத்துறையை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்களே. இதெல்லாம் யார் பார்க்குறது? சரி, இன்பநிதிக்கு எங்கிருந்து அவ்வளோ பணம் வர முடியும்? ஏன்னா ஸ்டாலின் போகிற வண்டி வாகனம் 2.5 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார், அந்த வாகனம் அது வந்து ஸ்டாலினுக்கு இன்பநிதி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்பநிதிக்கு எப்படி அவ்வளோ பணம் வந்தது?
22 வயதோ 21 வயதோ இந்த 21 வயதில் டிஃபெண்டர் கார் வாங்கும் அளவிற்கு என்ன தொழில் செய்தான் அவன்? கருணாநிதி குடும்பத்தில் உழைத்து சம்பாதித்தார்கள்னு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா நம்ம? மாறன் சகோதரர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்க திமுகவுடைய அறக்கட்டளையிலிருந்து பணத்தை கடனாக பெற்று அதன் அடிப்படையில் மூலதனமாக அவர்கள் நிறுவனம் ஆரம்பித்து திமுகவை அடிப்படையாக வைத்து திமுகவுடைய ஆதரவாளர்களை அடிப்படையாக வைத்து தான் அவர்கள் வளர்ந்தார்கள். அந்த ஆட்சி அதிகாரத்தை வைத்து திரைத்துறையில் அவர்கள் கால் பதிந்தார்கள். இன்னைக்கு கிரிக்கெட் டீம் வாங்குற அளவுக்கு வந்து நிற்கிறாங்க அவங்க. சரியா? அதையும் நம்ம வாயை பிளந்து கொண்டு அந்த காவியா மாறன்னு ஒரு காமெடி அந்த அம்மா வந்து பண்ணுற காமெடி எல்லாத்தையும் பத்துபடி ரசித்து கொண்டிருக்கிறோம். வாயை பிளந்து கொண்டு நம்ம பணம் இந்த ஊதாரி குடும்பம் வந்து நம்ம பணத்தை எடுத்துக்கொண்டு இப்படியெல்லாம் அது அது வந்து செலவழித்து கொண்டிருக்கிறது அல்லது பணத்தை கொழித்து கொண்டிருக்கிறது என்பதை நீ வாயை பிளந்து கொண்டு பார்த்து இதுக்கு டிக்கெட்டு காசு கொடுத்து வேற போய் பார்க்குறோமே. இந்த கருணாநிதி வித்தவுட் டிக்கெட் கருணாநிதியுடைய குடும்பம் இன்னைக்கு நம்மை கொள்ளையடித்து நம்மிடமிருந்து கொள்ளையடித்து நம்மிடமிருந்து திருடி பிடுங்கி இவ்வளோ பெரிய பணத்தை அல்லது இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வைத்து அந்த சாம்ராஜ்யத்தில் ஒரு கிரிக்கெட் டீமையும் உருவாக்கி வைத்து அந்த கிரிக்கெட் டீமுக்காக ஐபிஎல் அப்படின்னு நம்ம லைன் கட்டி போய் டிக்கெட்டை கொடுத்து வாங்குகிறோமே, நமக்கு மான ரோஷம் இருக்க வேண்டாம்? அப்படின்றத நாமே நம்மை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. இப்படியான ஒரு அப்பட்டமாக தெரியக்கூடிய, அதாவது கருணாநிதித்தனம்ன்றது அப்பட்டமாக தெரியுது. நான் ரொம்ப ஏழைங்க, என்கிட்ட ஒரு வண்டி கூட இல்லைங்க, ஆனால் செனட் ஆஃப் ரோட்டில் வீடு வாங்கிட்டேங்க, அதுக்கான வருமானத்துக்கான ஆதாரமும் கிடையாதுங்க, நான் எந்த தொழிலும் செஞ்சது கிடையாதுங்க. ஸ்டாலின் உழைத்திருக்கிறாரா? கிடையாது. புதவாநிதி உழைத்திருக்கிறானா? கிடையாது. இன்பநிதி உழைத்திருக்கிறானா? கிடையாது. ஆனால் இவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்க கோடீஸ்வரர்களாக எப்படி திகழ்கிறார்கள்? எங்கிருந்து வந்தது அவ்வளவு பணம்? இந்த அடிப்படை கேள்வியை யாருமே கேட்க முடியலையே. அப்படியே கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க? வருமானத்துறை வரித்துறையில் போய் புகார் கொடு, அமலாக்கத்துறையை அனுப்பு, நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். நீங்கள் எந்த கட்சிக்காரனை போய் கேட்டிங்கனாலும் சரி, அது அதிமுக காரனை போய் கேளுங்க, சில ஜெயலலிதா மேலே ஊழல் வழக்குகள் இருந்தாமேனா அது கருணாநிதி போட்ட பொய் வழக்கு என்று துணிச்சலுடன் சொல்வான அந்த தொண்டன். காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த ஊழல்களை பற்றியெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கனாக்க எங்களுடைய தலைவி சோனியா காந்தியாக இருக்கட்டும் அல்லது தலைவர் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் அவர்கள் திருடி இருக்க மாட்டார்கள் என்று துணிச்சலுடன் சொல்வான் காங்கிரஸ்காரர். ரஃபேல் ஊழல் உட்பட பிரதமர் நிதி உட்பட வந்த அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பாஜகவிடம் போய் கேளுங்க, எங்களுடைய நரேந்திர மோடி கண்டிப்பாக ஊழல் செய்திருக்க மாட்டார் என்று உறுதியாக சொல்வான். இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஆனால் நீங்கள் திமுக காரண்ட மட்டும் போய் கேளுங்களேன், ஏண்டா இப்படி எங்கிருந்துடா இவ்வளோலாம் ஆதாரம் வந்ததுன்னா, வழக்கு போட்டாங்களா, அவங்க மாட்டிக்கினாங்களா, இல்லைல்ல அப்படின்னு. அப்போது அவனுக்கே தெரியுது இவர்கள் திருடர்கள், அவனும் சேர்த்து ஏமாற்றப்படுகிறான் அப்படின்றதெல்லாம் அவருக்கே தெரியுது. அவனுக்கு தெரிந்தும் அதை அவன் ஏன் வேடிக்கை பார்க்கிறான் என்றால், அதை ஏன் அவன் ஆமோதிக்கிறான் என்றால், அவர்கள் பெரிய அளவில் திருடி கொண்டால் இவன் சிறிய அளவில் பஜ்ஜி கடை பிரியாணி கடையிலேருந்து ஆரம்பித்து இவன் சிறிய அளவில் இவனுடைய வேலையை காட்ட முடியும். கிட்னி திருடுறவன்லேருந்து அத்தனை பேரும் ஏன் அந்த கும்பலோட இருக்கான்? கஞ்சா விற்கிறவன் போதை விற்கிறவன்லேருந்து கிட்னி திருடுறவன்லேருந்து அத்தனை பேரும் ஏன் ஒரே கூடாரத்தில் இருக்கான்? ஏன் இருக்கான்னா, பெரிய திருடர்களான அந்த குடும்பம் திருடி கொண்டு போகட்டும், நாம் அடுத்த லெவல் திருடர்களாக நாம் இறங்கி திருடுவோம் என்பது தான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போது இதையெல்லாம் பார்த்தும் நாம் வந்து இது ஏதோ பெரிய ஒரு உத்தம குடும்பம் மாதிரியும் இது யோகிய குடும்பம் மாதிரியும், ஏன் குடும்பம் சொல்கிறேன்னா அந்த கட்சியே இந்த குடும்பம் தான் ஓன் பண்ணுறாங்க, அவர்கள் தான் ஓனர்கள். அப்படி இருக்க இதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து மேலும் ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு, 3 லட்சம் 4 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு நாம் அனுமதிக்கப் போகிறோமா என்பதனை உங்கள் சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.